ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நைட்டு நடுராத்திரி வணக்கம் சொல்லியிருக்கிறேன். மணி என்ன ஆகுதுன்னா 1:30 மணி ஆகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கர்நாடகா கோகர்ணா போகலான்னு போனோம். இப்போ கோகர்ணா போகிற வழியில் கூகுள் மேப்பு தன்னோட வேலையை காட்டி ஊருக்குள்ளே எங்கேயோ ஒரு சந்துக்குள்ளே சொருவிடுச்சு என்ன. நானும் வழி தெரியாமல் அப்படியே வந்துட்டுருக்கேன். மற்ற பேர்லாம் பின்னாடி தான் வரானுங்க, ஆனால் எல்லாருமே தப்பான வழியில் வந்து நின்னாங்க. இப்போ தான் கரெக்டாக பார்த்து வந்துக்கிட்டுருக்கோம். செங்கல்பட்டுலேருந்து விலாக் எடுக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் அங்கே வந்து செம மழை, விட்டு விட்டு மழை பெய்யுது. கேமராவை ஒழுங்காக எடுத்து யூஸ் பண்ண முடியல. அதனால் இருங்க, மேப்பில் லெஃப்ட்டு கிட்டு. ஐயோ பார்த்தீங்களா, இந்த ரோட்டெல்லாம் பயங்கரமாகுது. இதில் போகிறதுக்கே பயமாகுது. ஆள் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இந்த ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறேன். பின்னாடி வந்து என் ஃப்ரெண்டுங்க, அவனுங்களாவது ரெண்டு பேராக வர்றாங்க. நான் ஒரே ஆள் சோலோவாக தனியாக போயிட்டுருக்கேன். ஐயோ பயமாகுது. இவனுங்களுக்கும் நமக்கும் வேறு அதிகமாக ஆகவே ஆகாது. ஐயோ ஆஃப் ரோடாக இருக்கே ஃபுல்லாக. ஐயோ ஆமாம் 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 ஆமாம். கூகுள் மேப் வந்து நம்மளை இப்படி சுற்ற விட்டு மாட்டை விட்டு வேடிக்கை பார்க்குது. என்ன பண்ணுறது, மணி 1:30 மணிக்கு இப்படி சுற்ற விட்ட எங்கே போகிறது? செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக ஒரு 9 மணிக்கு வண்டி எடுத்துருப்போம். 9:30 அந்த ரேஞ்சில் வண்டி எடுத்துருப்போம். வண்டி எடுத்துகிட்டு நேராக கிளம்பி அப்படியே வந்தால் மழை. அப்பயே விலாகில் இருக்கலான்னு பார்த்தேன். நான் 6 மணிக்கு பிளான் போட்டேன் முதல்ல. இவனுக்கு எல்லாருமே சரியான லேட்டு, மொத்த பேரும் லேட்டு. அவன் இஷ்டத்துக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு ரெடி, 8 மணின்றான். நான் 6 மணிக்கு சொன்னேன். ஐயோ பயமாக இருக்குது. 6 மணிக்கு சொல்லி யாரும் வரல. வெயிட் பண்ணி அப்புறம் இப்போ தான் எல்லாம் வந்தானுங்க. 9:30 மணி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. கரெக்டாக 9:30 மணிக்கு கிளம்பாமா இங்கே வந்திருக்கோம் இப்போதைக்கு. இப்போ நம்ம கோகர்ணா போயிட்டுருக்கோம். ஒரு ஃபாரஸ்ட்டு வந்தோம், ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டு விளாக் எடுக்கல. ஐயோ பயமானது, யாருமே இல்லை. அவனுக்கு தான் இருப்பானுங்க, இருந்தாலும் திருட இருந்தானா யார்? ஒரு பக்கம் அல்லு இல்லை. இந்த மாதிரி ரோட்டில் காட்டி தாவடம் பண்ணது. அது பயத்தை போக்க தான் விளாக் எடுக்கலாம், சரி எடுத்து விட்டுடலாம், ஏன்னா ஒன்றுனா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வேறு, நம்ம இங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து கோகர்ணா போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 16 மணி நேரம் ஆகும். அதாவது தொடர்ந்து வண்டி ஓட்டினாலே. நம்ம வேறு இன்னும் தூங்கலை, பிரேக் எடுக்கணும், இன்னும் சாப்பிடலாம் முடியாது. காஃபி குடிச்சே சாக வேண்டியதான் இப்போதைக்கு. எனக்கு இந்த ரோட்டை தாண்டி எப்படியோ மெயின் ரோடு போட்டாலும் யாருமே இல்லை. யாருமே இல்லாத ஏரியாவுக்கு இவன் இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்கான். யாருக்கிட்ட கட்டினேன்? தார் ரோடு எப்படியோ வந்துட்டான். ஆனால் இங்கே சுத்தவும் பயமாக தான் இருக்குது. மெயின் ரோடு எங்கே இருக்குன்னே தெரியல. கூகுள் அக்கா மானாவாரியாக வழி சொல்லுது, அது இஷ்டத்துக்கு. போகிறதுனே தெரியல. அதான் மழைனால நம்மளால் சரியாக விளாக் எடுக்க முடியல. இப்போ நான் ஃபுல்லாகவும் விளாக் எடுக்க முடியாது, 16 மணி நேரமும் விளாக் எடுத்துகிட்டே இருக்க முடியாது. அப்பப்போ சின்ன சின்ன கண்டென்ட்லாம் வரப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரும். ஐயோ இது என்ன ரூட்டுன்னே தெரியலையே. அந்த மாதிரி போகிறப்போ நான் உங்களுக்கு ஒன்று விளாக்லையும் காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க.
நம்ம எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு மேப்பில் அப்படியே காட்டுறோம். இங்கே பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்கணும். சரி, அப்படி போவோம். தனியாக இந்த ரூட்டில் நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். எதிர்க்க வண்டி வரல, பக்கத்தில் வண்டி வரல, பயமாகவே இருக்குது ஒரு பக்கம். நல்ல வேளை நம்ம மழைக்கு அப்புறம் தான் வந்திருக்கோம் பிள்ளைங்கள. நல்லா மழை பெஞ்சிருக்கு. இந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. என் ரெயின் கோட் எல்லாம் பேகு வேறு இடது. என் ஃப்ரெண்டோட பேக்கை நான் கேரி பண்ணிட்டேன். என் பேக் அவன் மாற்றிக்கினான். அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னோடய ரெயின் கோட் எல்லாமே அங்கே இருக்குது. திடீர்னு மழை பெஞ்சா கூட அவ்வளோதான், முடிஞ்சு போல் பாருங்களாம். அப்படியே நனைஞ்சிக்கிட்டே போக வேண்டியதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. மழை பெய்யாமல் இருக்கும். மெயின் ரோடு தான் எப்போ வரும்னு தெரில. இல்லை இந்த ரூட்டு தான் மொத்தமாகவே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியல. சுற்றி காடு தான். இதை விட பயங்கரமான காடு. இப்போ ஒரு ஹில்ஸ் மாதிரி குட்டியாக ஒன்று ஏறி இறங்கி வந்தேன். இப்போ என் ஃப்ரெண்டுங்களாம் அங்கே தான் ஏறி இறங்கி வந்துட்டுருக்காங்க. கர்நாடகா ஒரே வாட்டி சிக்மங்களூருக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். அதுவும் இதை மாதிரி தான் இருந்தது. எனக்கு சரியாக தெரியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ஊரே இப்படி தான் இருக்குமா, இல்லை மெயின் ரோடெலாம் இல்லாத இந்த மாதிரி தான் இருக்குமா, எனக்கு ஒன்றுமே தெரியல. நானும் கூகுள் மேப்பு இந்த ரூட்டை பார்த்து அப்படியே போயிட்டுருக்கேன். கிளம்பும் போது எடுத்த வீடியோ கிளிப்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் முன்னாடியே போடுறேன், பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே போடுறேன். ஏன்னா நான் எடுக்க முடியல, வேறு ஃபோனில் தான் எடுத்தாங்க. சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. டைம் ஆயிடுச்சு, அப்படியே கிளம்பணும்னு 16 மணி நேரம் ஓட்டினா 6 மணிக்கு எடுத்தால் கூட மதியானம் வரைக்கும் ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எஸ்டிமேட் எவ்வளோ காட்டுதுன்னா, நாளைக்கு 1 மணிக்கு தான் போய் சேருவோன்னே காட்டுது. இந்த மாதிரி ரோடுனா நாளைக்கு இல்லை, நாளைக்கு சாயங்காலம் தான் போய் சேருவோம் போல். நான் ரோட்டம் வேகமாகவும் ஓட்ட முடியல, பயமாக இருக்குது. பல்லாங்கில் இருக்குமா, பகல்னாலும் பரவாயில்ல, இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு வண்டி வருது எதற்கு. ஒரு கார் வருது. ஐயோ, வண்டி 2 வீலர் எல்லாம் இருக்கு, ஆனால் யாருமே இல்லை. எல்லா ஜனங்களும் எல்லாம் 1 மணிக்கு படுத்துட்டு இருக்கானுங்க, எல்லாம் தூங்குறானுங்க போல. மொத்த பேரும் ஊரே அமைதியாக இருக்கு. பகலில் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த ஊர். ஓவா, தூக்கம் வேற வருது. அப்படியே எவ்வளோ தூரம் போய் நேரங்கணுன்னே தெரில. நான் எவ்வளோ முடியுதோ ஓட்ட வேண்டியதான்.
எல்லாம் மெயின் ரோடு தானா? எல்லாம் மெயின் ரோடு தானா? ஏதோ ஒரு சின்ன ஊருக்குள்ளே கூட்டு போயிட்டுருக்கேன். பவர் பிளான்ட் மாதிரி இருக்கு. மோசமாக இருக்கு ரோடெல்லாம். ஊரே இப்படிதான் இருக்குமா? ஒண்ணுமே புரியல. அங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்கு பெருசாக. ஐயோ ஐயோ, ஆமாம், நல்ல வேலை கட்டிகிட்டு இருக்கானுங்க போல கோயில். இந்து கோயில் மாதிரி இருக்கு, கோபுரம் அந்த மாதிரி. குளூரில் பேசவே வரல, அதுவே ஒரு மாதிரி குடு 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 குடுன்னு. ஓ ஐயோ, குளிருது. ஒரு பக்கம் அது பாருன்னா வழி தெரியாத ஊருக்குள்ளே கூட்டு போகுது. இதுதான் எங்கே கொண்டு போகிறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஐயோ, இப்போதான் ஒரு ஸ்ட்ரெச்சு வந்திருக்கு. ஐயோ, மழை பெய்கிற மாதிரி இருக்கே. மழை பெஞ்சா நான் காலி. வசமாக மாட்டிப்பேன் மழை பெஞ்சா. இப்போ நான் அப்பா இப்போ தான் எதிர்க்கும் ஏதோ ஒரு வண்டி வருது மறுபடியும். அப்போ பார்த்த ஒரு வண்டி, அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு வண்டி வருது. எனக்கு என்னமோ இது ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு. அப்பா ஒன்றுமே தெரியல. அடுத்து ஒரு ஆட்டோ இப்போ தான் பார்த்தேன். ஏதோ மழை போலையே. இப்படியே தான் போகும் போலங்க. நான் என்ன பண்ணுறேன், அப்பப்போ உங்களுக்கு நான்
வீடியோ எடுத்து எடுத்து போடுறேன். ஃபுல் வீடியோவை ஃபைனலி ஹைவேவை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். வா, எவ்வளோ நேரம் இதுக்கு ஓட்டவே முடியலங்க என்னால். டமாட்டோண்டு சந்துலேயும். ஆனால் இந்த ஹைவேவே அந்த ரோடு மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். ஒரு நீட்டாக எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படியே நார்மலாக அப்படியே போயிட்டே ரோட்டில். அப்புறம் மோசமாக இருக்குது இந்த ரோடுங்கெல்லாம். பின்னாடி வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் இல்லை, 2 பேர் வந்துட்டாங்க. அப்படியே நம்ம கூட ஜாயின் ஆகி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். இப்போது அங்கே ஒரு ரோடு போகுது. அந்த ஒரு ரோட்டு வழியாக ஒருத்தன் வரான். அவனை அப்படியே இந்த ஜங்ஷனில் பிடிச்சி இப்போ நம்ம வேறு அப்படியே போகிறோம். குளிர் சபா, என்ன குளிர். பல்லெல்லாம் டைப் அடிக்குது. வந்துக்கிட்டேன். ஃபோனை காணுங்க. ஃபோன் இங்கே இருக்குது. நம்ம பாட்டுன்னு போகிறானுங்க.
ஆ நம்ம இப்படி போனோம். மென்டல் ஆறுனு அடிக்கிறா, கேட்கவே முடியும், ஃபோன் எடுக்க மாட்டேறானு. ரைட்டு உள்ளே போகணும். ஹலோ. ஆ எந்த நயரா வண்டியா? இந்தியன் ஆயிலா? ஏன்டா அங்கே போனீங்க? ஏன்னா நம்ம இப்படிக்கே வரணும். அப்படியே வா, இப்போ நான் லொக்கேஷனில் இருக்கிறேன் பாரு, அங்கே வா. லொக்கேஷன் இருக்கும் பாரு, லைவ் லொக்கேஷனில் அப்படியே பார்த்துன்னு வா. ஒரே நிமிஷம் குளிர். டேய்ரா டேய், பின்னாடி வாங்கடா. நம்ம எங்கே போனோம்? நீ பாருன்னு பறக்கிறா. ஆறுனாச்சாலும் காதில் வாங்க மாட்டீங்க. பின்னாடி வாடா, இந்த பக்கம் போகணும்டா நம்ம. நீ நேராக போனால் பெங்களூர் தான்டா போவ. ம் டில்லி கேக்குதா? கேக்குதா? இப்போ எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? இரு, பெட்ரோல் பங்க் வந்துட்டிங்களா? ஆ அப்படியே நேராக வா, நாங்கள் நிற்கிறோம் பாரு, அப்படியே வா. ஆஹா, அப்படியே மெயின் ரோட்டில் வா. ஆ ஒன் வேலையே வந்துதா? ஆ நம்ம இதில் போகணும். ஒரே நிமிஷம், நம்ம இதில் போகணும்டா. இப்படி போகணும். அப்படி போகக்கூடாது, நம்ம இந்த ரூட்டில் போகணும். ஆ இதில் போகணும். அதில் போய் அதில் போனால் அது வந்து ஓஸ்பட்டு அந்த ரூட்டு வரும். நம்ம இதில் போகணும். தோ இருக்கு பேர் விஜயவாடா. இதில் போய் போகணும். மேப்பு போடு, அப்போ தான் உனக்கு வரும் பேர் ரூட்டு. நீ பெங்களூர் போகுது. டேய், இப்போ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் வாடா. இப்போ அப்படியே ஹைவேலேயே வா, இந்த பக்கம் வா. ஆ ஹைவே வந்துதா? ஐயோ இரு, நான் இப்போ ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன். என் லொக்கேஷன் அங்கே வா. நான் அங்கேயே நிற்கிறேன் உனக்கு. தா வா. அப்படி தான் போகணும். அப்படி போனால் பெங்களூர் அது மறுபடியும். ஆ இப்படி வரணும். எப்படின்னு நம்ம இந்த ரோட்டு தான் நம்ம சிக்மங்களூர் போனதே. அந்த கிருஷ்ணர் சிலை தாண்டி இப்படி வந்து வந்தோடனே டேய் கிளம்பலாம் வாங்கடா அப்படின்னு. அவ்வளோதான். டே ரெஸ்ட்டுடா. வரான் பாரு. யார் யார் வரான்னு தெரியல அவன் கூட. எல்லோரும் வராங்கடா. ஏய் 2 வண்டி ஏதோ வருதுடா. ஏய் எல்லாருமே அங்கே அவங்க கூட தான்டா வரானுங்க. டேய் அவனுங்களாம் பாடுறா, எல்லாரும் வந்துட்டுக்கிறானுங்க. டேய் வெறியா வரானுங்க. குட் 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 குட். போலாமா? வெறியா வரானு. ஜொமேட்டோ போலாமா?
ஆம்பூர் யாரா போறா யாரா குக்குல்மா போட்டா அங்க தூங்கி வண்டி ஓட்டுறோம் நானும் பின்னாடி தான் வந்தேன் அப்புறம் தான் மாறி வந்தேன் அந்த வழி வரீங்க ஆ காஞ்சிபுரம் வழி எதுக்குங்க காஞ்சிபுரம் வந்து வரணும் வேற எப்படி வருவா இந்திகார ஆச்சிவா திட்டல எங்களே ப்ரோ நீ ஏன் ப்ரோ இந்த பக்கம் ஆடினா 150 கிலோமீட்டர் தான் நம்ம கோயில்ல இருந்து வரது பாணியமடல எதுக்கு போறீங்க நீங்க எப்படி போறீங்க நாங்க எங்க போறோம் திரும்பிட்டு எங்க போறீங்க அவன் முன்னாடியே திரும்பிட்டான் நான் உனக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல இவன் நம்பர்லாம் இல்லை ஹரிஸுக்கு ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃபில் இருந்தது போகலாமா போகலாம் போகலாம் வா 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 கட்டு தோசை டே லேசு காலி பட்டோம் அடே இங்க வரான் அவன் பாட்டு நேரம் ஒரு டாடா ஏசிக்காரன் போறான் பார்த்தா நடுவில் ஒரு நாய் செத்து கிடக்குது நல்ல வேலை நான் ஓரம் போயிட்டேன் இல்லைன்னா அதில் விட்டு கிட்டுன்னு ஆகிட்டு இருப்பேன் ஜஸ்ட் மிஸ் எனக்கு வண்டி சாவியெல்லாம் ஆஃப் பண்ணுறா சாப்பிட்டு போலாமா பேட்ட போகிறேன் What do you do?